ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் படித்ததுலேருந்து எனக்கு பிடிச்சத சொல்ல போகிறேன். ஒரு கதை, குட்டி கதை பார்ப்போமா? ஒரு வயதான மேஸ்திரி ஒருத்தர் இருந்தார். வேலையிலிருந்து ஓய்வு பெற விரும்பினார். இனியாவது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்பது அவர் திட்டம். முதலாளியான கான்ட்ராக்டரிடம் இந்த முடிவை அவர் சொல்ல, தனது நீண்டகால ஊழியர் ஓய்வு பெறுவதில் கான்ட்ராக்டருக்கு லேசான வருத்தம். சில வினாடிகள் யோசித்தவர், எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி முடித்து கொடுப்பீர்களா என்று பணிவோடு கேட்டார். மேஸ்திரி அதற்கு சம்மதித்து பணியை தொடங்கிவிட்டாலும் அவரால் முழு ஈடுபாடோடு அந்த பணியில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி ஏதோ ஒரு வடிவமைப்பில் ஏனோ தானோவென்று வீடு கட்டினார். வேலையிலிருந்தே ஓய்வு பெறப் போகிறோம். இனி இந்த வீட்டை ஒழுங்காக கட்டினால் மட்டும் என்ன கிடைத்துவிடப் போகிறது என்கின்ற அளவுக்கு அலட்சியமான மனப்பான்கு. வேலையெல்லாம் முழுமையாக முடிந்த பிறகு அந்த வீட்டை பார்வையிட வந்தார் முதலாளி. வாசலிலேயே வரவேற்ற மேஸ்திரியிடம் சந்தோஷமாக அந்த வீட்டை சாவியை எடுத்து நீட்டினார். இந்தாருங்கள், இந்த வீடு உங்களுக்கான என் அன்பு பரிசு. எங்கள் நிறுவனத்தில் இத்தனை நாள் வேலை செய்ததற்கான வெகுமதி என்றார் முதலாளி. மேஸ்திரிக்கு முகத்தில் ஈயாடவில்லை. என்ன கொடுமை இது! இந்த வீடு எனக்குத்தான் கிடைக்கப் போகிறது என்று தெரிந்திருந்தால் இன்னும் மூளையை கசக்கி எப்படியெல்லாமோ டிசைனாக கட்டியிருப்பேனே. இருப்பதிலேயே உயர்தரமான பொருட்களை பயன்படுத்தியிருப்பேனே. ச்ச, எப்படி அநியாயமாக ஏமாந்து போய்விட்டேனே என்று மனதுக்குள் ஏக்கமாக புழுங்கினார். நமக்கான வாழ்க்கையை நாம் தான் நிர்மாணிக்கின்றோம் என்பதை அறியாமல் பல சந்தர்ப்பங்களில் நம் திறமையில் மிகவும் கொஞ்சம் மட்டுமே பயன்படுத்துகிறோம். இனிமேல் இன்னும் ஒரு குட்டி கதை. ஒரு சமயம் தாசு என்ற ஒரு சிறிய பறவை பரந்த காட்டில் ஒன்றில் வாழ்ந்து வந்தது. கோடை காலத்தில் ஒரு நாள் கொடூரமான காட்டுத் தீயானது கொழுந்து விட்டு எரிந்தது. அதன் தீப்பிழம்புகள் காட்டில் இருக்கும் பல மரங்கள், விலங்குகளை விழுங்கிக் கொண்டிருந்தது. மற்ற பறவைகள் வானில் உயரமாக பறந்து வெகு தொலைவிலுள்ள பாதுகாப்பான இடத்திற்கு சென்று கொண்டிருந்தன. ஆனால் தாசுவால் தன்னுடைய அருமையான இருப்பிடம் மற்றும் எரிந்து கொண்டு இருக்கும் இடத்தை விட்டு செல்வதற்கு மனம் வரவில்லை. இரவும் பகலும் தன் ஆற்றல் முழுவதையும் உபயோகித்து தனது சிறு அறையில் உள்ள ஆற்று நீரை நிரப்பிக்கொண்டு முன்னும் பின்னும் அலைந்து காட்டுத் தீயை அணைக்க தாசு முற்பட்டது. அந்த சிறிய பறவை தாசுவின் அரிதான துணிச்சலும் அசைக்க முடியாத மன உறுதியும் போற்றத்தக்க வகையில் இருந்தது. சிறிது நேரத்தில் பெரும் மழை காடுகளின் மீது பொழிந்தது. காட்டுத் தீயை தணித்தது. ஆம் நண்பர்களே, உங்களிடம் உள்ள மன உறுதியைக் கொண்டு சுற்றுப்புற சூழ்நிலையையும் மாற்றிக்கொள்ளும் முயற்சிகளை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன